பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சமாதானமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் நாமத்தினால நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் தேவன் சொல்லியிருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பாடுகள் எல்லாம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனாலும் அது மத்தியத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்தால் கர்த்தருக்கு நம்மளை பார்த்து ஒரு சந்தோஷம். அதனால் அன்பானவர்களே, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரை உங்கள் பக்கத்தையும் வரத்தையும் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணார், உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தை எதுக்காக நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களோட பேசணும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எடுத்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். அதே போல் உங்களுக்காகவும் நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். இன்று கூட நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். பாருங்கள், அவர் சாலமோன் எழுதியிருக்கிற இந்த இதில் நீதிமொழிகளில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எனக்கு சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. நம்ம இருதயம் என்ன பண்ணேன்னா ஆண்டவரோட வார்த்தைகள் காத்து கொள்ளணும். அப்போது மோசே நம்ம பார்க்குறோம், அப்பொத்து கற்பனையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வந்து இஸ்ராயேல் ஜனங்களை கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா புசியாமல் குடியாமல் 40 நாள் உபாசிருந்து ஜெபம் பண்ணி அவர் அந்த 10 கற்பனையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார். அந்த 10 கற்பனையில் படி அவன் நடக்காமல் இருந்தனாலே தேவனோட கோபாகினி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்குறோம். அதுபோல் அனுபவங்களே, அது முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது தேவன் கற்பனையில் படி நடக்காமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த அந்த இஸ்ராயேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, எகிப்து தேசத்தில் போய் அடிமைத்தனத்தில் 400 வருஷமாக இருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார் இல்லையா அப்ரஹாமுக்கு. அதனால் அந்த வாக்குத்தத்தின்படி இவங்கெல்லாம் அந்த படுற கஷ்டங்களெல்லாம் பார்த்து மோசன் தெரிந்து கொண்டு தான் அவர் என்ன பண்ணார், 10 கற்பனையில் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் பேர் தான் கை கொண்டு நடந்தாங்க, கொஞ்சம் பேர் நடக்கலை. அப்போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இஸ்ராயேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். அதில் கொஞ்சம் பேர் தான் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள், கொஞ்சம் பேர் சுதந்திரிக்கலை அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்குறோம். அதுபோல் அன்பானவர்களே, நம் ஹிருதயம் அவர் வார்த்தைகள்னால காத்துக்கொள்ளணும். அப்போ நம்ம ஹிருதயம் அவர் வார்த்தைனால காத்துக்கொள்ளும் போது, அவர் கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நடக்கும்போது அப்போது பிழைப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவங்க கற்பனைப்படி நம்ம நடக்கும்போது, அவர் கீழ்ப்படியும் போது தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 112:1 கூட நீங்கள் படித்து பாருங்களேன். அப்போது கர்த்தருக்கு பயப்படு அப்படின்னு சொல்லியிருக்கப்பா. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த வசனத்தை கூட நீங்கள் பாருங்களேன். கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் என்ன பண்ணுறார், நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, அவர் கற்பனையில் படி நடுங்க. அதே என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர் கீழ்ப்படிந்து அவர் நடக்கும்போது கண்டிப்பாக தேவன் உங்களை என்ன பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், கற்பனையில் படி நான் நடந்து கொண்டு தானே இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், சபைக்கு போகிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியங்களை கொஞ்சம் லேட் ஆனாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அதனால் எப்பொழுது நீ சந்தோஷமாக சமாதானமாக இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, உன் இருதயம் என் வார்த்தையினாலே காத்துக்கொள்ள கடுவதுன்னு தேவனை சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. உன் கட்டளை கை கொள்ளு, அப்பொழுது பிழைப்பாயின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமென் சுவாமி. உன் கற்பனையில் படி நாங்கள் நடக்க தேவன் கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சுவாமி. அவங்களுக்கு சமாதான சந்தோஷத்தை கொடுங்க. அவங்க தேவைகள் எல்லாம் தேவனை சந்திங்க. இந்த வார்த்தை அவங்க ஹிருதயத்தில் கிரியை செய்யிட்டு சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் அவங்களோட இருந்து ஆசீர்வதிக்கிற கிருபை தேவனுக்கு நன்றி இயேசப்பா. நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.